வெல்கம் டு மை சேனல். விரால் மீன் வச்சு ஒரு மசாலா ஃபிஷ் ரெசிபியை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் ரெசிபி என்னோடய அப்பாவோட அம்மா செய்வாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அதை கற்றுக்கிட்டாங்க. இந்த மசாலா பண்ணுறதுக்கு தேங்காய், சீரகம், சோம்பு இதான் மசாலா பேஸ்ட்டுக்கான பேஸ். அது கூட புளி நம்ம தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கணும். 2 கிளாஸ் தண்ணியில் இப்போ காட்டியிருக்கேன் வீடியோவில் அந்தளவு புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் தேவை. மசாலா பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. சீரகம், சோம்பு, தேங்காய் போட்டு அரைச்ச மசாலா பேஸ்ட். புளியை கரைச்சி தண்ணியை எடுத்துக்கிட்டாச்சு. அந்த தண்ணியில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் அப்படின்னா 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கணும். நம்ம புளிக்குழம்பு இல்லை சாம்பார் எப்போ எந்த ரெசிபி பண்ணாலும் புளி தண்ணி குயிக்காக எடுக்கணுன்னா புளி ஊற வைக்கிறது வெதுவெதுன்ற தண்ணியில் ஊற வச்சோன்னா நமக்கு சீக்கிரமே புளி கரைஞ்சி வந்துடும். தேவையான அளவு கல்லுப்பு, இது கூடவே மஞ்சத்தூள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மறந்துட்டோம், அதனால் நம்ம ரெசிபி செய்கிறப்ப தான் அம்மா சேர்க்குறாங்க. ஸோ இந்த மற்ற இன்க்ரீடியன்ஸோட தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த கல்லுப்பில் நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மீன் குழம்பு எப்போ செஞ்சாலுமே நல்லெண்ணெயில் பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த அளவு மீன் எடுத்துருக்கோமோ, 1/2 கிலோவோ 1 கிலோவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிக்கணும். இந்த பர்டிகுலர் பாத்திரம் இந்த விரால் மீன் பண்ணுறதுக்காகவே வாங்கினது. ஏன்னா அது கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் அதை பெரட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சாச்சு. அது பொரிஞ்சதுமே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எப்போ மீன் குழம்பு பண்ணாலும் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, தேங்காய் பேஸ்ட் எல்லாமே சேர்த்துருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா மீன் எல்லாமே சேர்த்துக்கலாம். பொதுவாக விரா மீன் சீசன் இருக்கிறப்போ கம்மாவில் பிடிப்பாங்க, இல்லை கிணத்துல பிடிப்பாங்க, மார்க்கெட்டில் கூட போய் வாங்கலாம். சில சமயம் ரோட்டில் கூட வெண்டர்ஸ் விற்றுட்டு போவாங்க, நம்ம வீட்டுக்கே கூட கொடுப்பாங்க. நம்ம சொன்னோன்னா அவங்களே கூட பேசிக் க்ளீனிங்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக நம்ம வீட்டில் கல்லுப்பு போட்டு நல்லா அதை அலசணும். அப்போ தான் அதோட அந்த விழுவிழுப்பு தன்மையும் போகும், மீனுமே சுத்தமாக இருக்கும், அந்த கவுச்சி வாடையும் இருக்காது. 15 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சாச்சு மசாலா. இதோட மீனையும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும் குக் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பொறுமையாக குக் பண்ணால் தான் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இதே மசாலாவை நம்ம பேஸாக வச்சு வேறு எந்த மீன் போட்டு பண்ணாலுமே விரா மீன் அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது.
கரண்டி வச்சு அப்பப்போ இந்த மாதிரி மீனையும் திருப்பி விட்டுக்கணும். கீழே மசாலா பிடிக்காத மாதிரி கிளறியும் விட்டுக்கணும். மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்தாச்சு. மீனுமே வந்து முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு ஜென்டலாக திருப்பி விட்டோன்னா மீன் உடையாமல் வரும். இந்த மசாலா ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். Thank you and happy food.